Hey guys, welcome back to Free World Ogenekkal. இன்னைக்கு ஒரு முக்கியமான கண்டென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஒகேனக்கலோட பஸ் டைமிங் பிளஸ் ரூட் எந்தெந்த வழியிலாம் வரலாம். தொடர்ந்து இது ரிப்பீட்டடா கேட்டுட்டே வராங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து 2 வீலர்லயும் வருவாங்க, 4 வீலர்ஸ் வருவாங்க, பஸ்லயும் வருவாங்க. சில பேர் ட்ரெயின்லயும் வராங்க. அதாவது ரொம்ப லாங்ல இருந்து வருவாங்க. இந்த வீடியோல ஃபுல்லா நாம பாத்துருவோம். அருண், பெங்களூர்லேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கா நம்ம ஒகேனக்கலுக்கு? அப்படி இல்லைன்னா டைமிங் என்னென்ன, எந்த ரூட் வழியாக வரலாம் காமனாக? நீங்கள் பெங்களூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒசூர் வந்துடுங்க, சரிங்களா? ஒசூர் வந்த பின்னாடி 2 ரூட்டு பிரியுது. ஒன்று ஹைவே ரூட்டு, இன்னொன்று ஃபாரஸ்ட் ரூட்டு. ஃபாரஸ்ட் ரூட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒசூர்லேருந்து தேன்கனிக்கோட்டை, அஞ்செட்டி, நாட்ராப்பாளையம் அண்ட் ஒகேனக்கல் இந்த ரூட் வழியாக வரலாம். இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரிலேருந்து தருமபுரி, தருமபுரிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒகேனக்கல். இந்த 2 ரூட்டுக்கும் பஸ் டைமிங் என்ன? ஒசூர்லேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டைமிங் கணக்கு தான். மார்னிங் 6 to அதே மார்னிங் வந்து 10 o'clock வரையும் ஒசூரில் வந்து பஸ் இருக்குது. அதே கிருஷ்ணகிரிக்கு நீங்கள் வந்துட்டு அங்கே ஒகேனக்கலுக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மார்னிங் 6 to ஆஃப்டர்நூன் வந்து 12:30 வரையும் பஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஒசூரில் இருந்தோ சரி, இந்த கிருஷ்ணகிரியில் இருந்தோ சரி, ஒகேனக்கலுக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வர டைமில் இல்லைன்னா நீங்கள் எதையுமே நம்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக தருமபுரி வந்துடுங்க. தருமபுரியிலேருந்து வந்துட்டு ½ hour ஒன்ஸ் பஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அங்கே வந்து மார்னிங் வந்து 4:15 to ஈவினிங் வந்து 6:30 வரையும் தான் பஸ் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து கிளம்பி கூட வந்துடுங்க. இல்லை இந்த 3 இடத்துலையுமே நான் வந்து அன்டைமு நான் வந்துட்டேன், பஸ் இல்லாத டைமுக்கே வந்துட்டேன், பஸ்ஸு இப்போ இல்லை அப்படின்னு ஒரு கட்டாயப்படி வந்துட்டிங்கன்னா, அந்த கட்டாயத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அங்கே தருமபுரி வந்துட்டு அங்கேருந்து பெண்ணாகரம் வந்துடுங்க. பெண்ணாகரத்துலேருந்து ஏதோ ஒரு ஆட்டோவோ இல்லை கேபோ அங்கே ஏதோ இருந்துச்சுன்னா அங்கேருந்து கிளம்பி ஒகேனக்கலுக்கு வந்துடுங்க. இவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து பஸ் ரூட்டு பற்றி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே கர்நாடகாவிலேருந்து வர்றதுக்கு 4 வீலர் 2 வீலர் இதே எந்த வழியில் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 4 வீலர் பொறுத்த வரையும் நீங்கள் வந்து இந்த அஞ்செட்டி நாட்ராப்பாளையம் வர வேண்டாம்னு சொல்லலை, உங்களோட ஆப்ஷன் தான். கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் ரோடுலாம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தருமபுரி வழியாக வந்து ஹைவேல வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒகேனக்கல் வந்துடுங்க. இது வந்து 4 வீலருக்கு பெஸ்ட்டான ரூட்டு. 2 வீலருக்கு ஷார்ட் ரூட்டாக கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ் மாதிரியே நார்மலாக ஒரு வில்லேஜ் ரூட்டாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் தேன்கனிக்கோட்டை, அஞ்செட்டி, நாட்ராப்பாளையம் அண்ட் ஒகேனக்கல் இந்த ஃபாரஸ்ட் ரூட் வழியாகவும் நீங்கள் வந்துக்கலாம். பெரும்பாலும் கர்நாடகாவில் இந்த நம்ம நார்த் இந்தியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த அஞ்செட்டி நாட்ராப்பாளையம் ரூட் வழியாக தான் டே பை டேயாக வந்துகிட்டே இருக்காங்க. அதையும் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஓகே அருண், அதே கர்நாடகாவில் மைசூரிலிருந்தும் மாதேஸ்வரமல்லிலிருந்தும் எப்படி நம்ம ஒகேனக்கலுக்கு எந்த ரூட்டில் வரலாம்? அதாவது டைமிங் பஸ் இருக்கா? அதுலேயும் பொதுவாக வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக தான் MMLSக்கே நான் விசிட் பண்ணேன். அதாவது மாதேஸ்வரன் மலை, ஓகேங்களா? அங்கேருந்து பஸ் ரூட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாலாம் ஒகேனக்கலுக்கு கிடையாது. ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாலாறு தாண்டி, பாலாறுலேருந்து கொளத்தூர், கொளத்தூர்லேருந்து மேட்டூர், அந்த மேட்டூர் டேம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, மேட்டூருக்கு வந்து திரும்ப மேச்சேரி, மேச்சேரிலேருந்து பெண்ணாகரம் அண்ட் ஒகேனக்கல் இப்படி வரும். இது கொஞ்சம் லாங் ரூட்டு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து MMLS வந்துட்டு ஒகேனக்கலுக்கு வரணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட என்கொயரி பண்ணியிருக்காங்க. நானும் இந்த மாதிரி ரூட்டு சொல்லியிருக்கேன். இந்த ரூட்டு சொன்னதுனால ரொம்ப லாங்காக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்களோட சாய்ஸ் தான். பஸ்ஸோட டைமிங் பற்றி கேட்டிங்கன்னா அவ்வளோ எனக்கு தெரியல. பட் ஒரு 10 o'clock வரையும் அங்கே மேட்டூருக்கு போகிற வசதி வந்து பஸ்ஸு வந்து அங்கே பெரும்பாலும் அங்கே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மேட்டூர்லேருந்து MMLSக்கு போகிறவங்க, அப்புறம் MMLSலேருந்து மேட்டூருக்கு வரவங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் நிறைய இருக்குது. அதனால் 10 மணி வரையும் சாலிடாக வந்து அங்கே பஸ் இருக்குது. நீங்கள் மேட்டூர் வந்துட்டு மேட்டூர்லேருந்து மேச்சேரி, மேச்சேரிலேருந்து பெண்ணாகரம் நீங்கள் பஸ்ஸில் வந்துடலாம். அதே வழி தான். நீங்கள் 4 வீலரில் வந்தாலும் அதே வழி தான். 2 வீலரில் வந்தால் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா, நீங்கள் அதே MMLSலேருந்து 2 வீலரில் அங்கேருந்து பாலாறு கிராஸ் பண்ணி பாலாத்துலேருந்து செட்டிப்பட்டி கோவிந்தபாடி இடம் இருக்கும், அங்கேருந்து கொளத்தூருக்கு போயிடுங்க. கொளத்தூர்லேருந்து பண்ணவாடி பர்சூல் துறை ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா, அங்கே ஊரில் அந்த கொளத்தூர் போயிட்டு கேட்டிங்கன்னா லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கேயே சொல்லுவாங்க. அங்கே பைக்கில் கிராஸ் பண்ணி நீங்கள் ஏரியூர் ரூட்டு வழியாக வந்து பெண்ணாகரம் வந்துடலாம். அதாவது மேச்சேரி போய் பெண்ணாகரம் வர்றதுக்கு நீங்கள் அந்த கொளத்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிராஸ் பண்ணி நீங்கள் இப்படி வரலாம் 2 வீலரில். 4 வீலரில் இருந்ததுன்னா நீங்கள் பஸ் ரூட்லேயே தான் நீங்கள் வந்தாகணும். அதாவது மேட்டூர்லேருந்து மேச்சேரி, மேச்சேரிலேருந்து பெண்ணாகரம். ஓகே, இப்போ இந்த சுலபமாக வருது இந்த 4 வீலரும் 2 வீலரும் சொல்லிட்டேன். இப்போ இன்னொன்று என்னென்னா, அதே பஸ்ஸில் வரவங்களுக்கு அன்டைம் ஆகிடுச்சு ப்ரோ, பெண்ணாரில் வந்து பஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து வர்றது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடும். நான் முன்ன சொன்ன மாதிரியே தான், நீங்கள் வந்து ஒரு ஆட்டோவோ ஒரு கேபோ ஏதோ இருந்துச்சுன்னா அங்கே ரெண்டல் எடுத்துக்கிட்டு டக்குன்னு வர வேண்டியதான் ஒகேனக்கலுக்கு, சரிங்களா? ஒன்றும் இல்லை, பெண்ணாகரத்துலேருந்து
ஒகேனக்கலுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தான். ஓகே அருண், நெக்ஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையிலேருந்து நம்ம ஒகேனக்கலுக்கு வந்து ஸ்டேட் பஸ் இருக்கா? எந்தெந்த ரூட்டில் வரலாம்? எது பெஸ்ட்டான ரூட்டு அதை நீங்கள் சொல்லுங்கள். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 ஆர் 360 இந்த கேப்புக்குள்ளே தான் கிலோமீட்டர் வருது. இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்துலேயே ஆந்திராவும் இருக்குது. ஆந்திராவுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன் சரிங்களா. அங்கேருந்து பெரும்பாலும் வந்து 4 வீலர் அதாவது காரில் தான் நிறைய பேர் வராங்க. இப்போ என்னோடய ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் ஒகேனக்கல் விசிட் பண்ணுறவங்கள பார்க்குறேன், ஃபுல்லாக காரில் தான் வராங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நீங்கள் வேலூர் வந்துடுங்க, வேலூர்லேருந்து கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரிலேருந்து தருமபுரி சரிங்களா. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான், நீங்கள் ஈவினிங்கு 6 o'clock மேலே லேட் ஆகிடுச்சுன்னா ஒகேனக்கலுக்கு தருமபுரியில் பஸ்ஸு கிடையாது சரிங்களா. அங்கேருந்து ஒரு கேப் புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒகேனக்கல் வந்துடலாம். 45 கிலோமீட்டர் தான். அப்படி நான் 6:30க்கு மேலே வந்துட்டேன், ஒரு 7 o'clock வந்துட்டேன், பஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 8 o'clock 9 o'clock ஆகட்டும். அது அந்த பிட்வீன் அந்த 10 o'clock இந்த பிட்வீன் கேப்பில் நான் வந்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்ணாகரத்துக்கு பஸ் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பெண்ணாகரம் வந்துடுங்க. பெண்ணாகரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தான். அங்கே வந்து இது கேபோ இல்லை ஆட்டோவோ ஏற்கனவே சொன்ன மாதிரியே புக் பண்ணி நீங்கள் அங்கே வந்துடுங்க. ரயில்வே ஸ்டேஷன், நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா நீங்கள் தருமபுரி சரிங்களா. வேலூர் இப்போ சப்போஸ் தருமபுரிக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கல அப்படின்னா வேலூர் வந்துடுங்க. வேலூர்லேருந்து தருமபுரி வந்துடுங்க. தருமபுரி மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். பெரும்பாலும் நார்த்து வெஸ்ட்டு அப்புறம் ஈஸ்ட் நார்த்து ஓகேங்களா. அதாவது பெங்களூர் அந்த பக்கம், தெலுங்கானா இல்லை மும்பை, நீங்கள் எப்படி வந்தாலும் சரிங்க, நீங்கள் தருமபுரி வந்து தான் ஆகணும். அதாவது 4 வீலர் ஆகட்டும், இல்லை ரூட் பஸ் ஆகட்டும், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும். எங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தருமபுரி தான் முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டு புழங்குற ஏரியா. அதனால தருமபுரி வந்து தான் வரணும். அந்த கர்நாடகா சைடில் இருக்கிறவங்க மட்டும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 2 டிஃப்ரெண்ட் வே அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாண்டிச்சேரியிலிருந்தும் கடலூர் சைடில் இருந்து வர்றவங்களுக்கு ஸ்டேட் பஸ் இருக்கா நம்ம ஒகேனக்கலுக்கு? அல்ல எந்த ரூட்டில் வரலாம்? அந்த பஸ் ரூட்டோட டைமிங்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா கொஞ்சம்? பாண்டிச்சேரியில் வந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே நான் சென்னை சைடு இந்த மாதிரி சைடு சொன்னேன். தருமபுரிக்கு வர டைமிங்கை வந்து அங்கே 24 hours ரன் ஆகும். அதாவது இந்த பாண்டிச்சேரி ஆகட்டும், இந்த தஞ்சாவூர் ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து 24 hours ஸ்ட்ரெயிட்டாக வந்து தருமபுரிக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே தான் ஒகேனக்கலுக்கு 12 hours மட்டும்தான் ரன் ஆகும். அதாவது தருமபுரியில் பஸ்ஸு. ஏன் ப்ரோ 12 hours மட்டும்தான் தருமபுரியிலேருந்து ஒகேனக்கலுக்கு பஸ் இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நைட் நேரத்தில் அன்டைமில் ரொம்ப கூட்டம் வரதில்லை. அதாவது இந்த போக்குவரத்து மட்டும் ரொம்ப கூட்டம் வரதில்லை. எதுக்கு அன்டைமில் நாங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மார்னிங் வந்து கார் எடுத்துகிட்டு ஃபேமிலிலாம் உட்கார வச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் டிரான்ஸ்போர்ட் வசதி மட்டும் நைட் நேரத்தில் மூவ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா. நான் முன்னாடி சொல்லிட்டேன், ரெண்டல் வச்சு நீங்கள் வந்துக்குவோங்க அன்டைமில் வந்துட்டிங்கன்னா. இப்போ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கோயம்புத்தூர், மதுரை, கன்னியாகுமரி, நாமக்கல், பொள்ளாச்சி, திருப்பூர், மொத்தம் அந்த சவுத் சைட்லேருந்து நிறைய பேர் வராங்க. சேலம் வந்து தான் வரணும். சேலத்துலேருந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று நீங்கள் தருமபுரி, அதாவது இந்த தொப்பூர் கிராஸ் பண்ணி நீங்கள் தருமபுரியும் வந்துடலாம். இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலத்துலேருந்து ஓமலூரில் வந்துடலாம். ஓமலூரில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ட் ரூட் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஹைவேஸ் போட்டாங்க. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் மேச்சேரிலேருந்து பெண்ணாகரம் டு ஒகேனக்கல். அதாவது ஒகேனக்கல்லேருந்து நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் எங்கெங்கே இருக்குன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒசூரில் இருக்குது, இன்னொன்று தருமபுரி, இன்னொன்று சேலம் ஓகேங்களா. இந்த 3 இடத்துலையும் இருக்குது. நீங்கள் எங்கெங்கேருந்து வரீங்களோ அங்கங்கெல்லாம் செக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தருமபுரிக்கு வந்துக்கோங்க. தருமபுரியிலேருந்து வழக்கம் போல் பஸ்ஸு தான், இல்லை ரெண்டில் எடுத்துகிட்டு 4 வீலரில் வந்துடலாம். நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டேன். அதே மாதிரி நியர்பை ஏர்போர்ட்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஒன்று பெங்களூரில் இருக்குது, இன்னொன்று சென்னையில் இருக்குது, இன்னொன்று சின்னதாக சேலத்தில் இருக்குது, இன்னொன்று கோயம்புத்தூரில் இருக்குது, இன்னொன்று திருச்சியில் இருக்குது. நீங்கள் எங்கே ஃபாரினில் ஸ்ட்ரெயிட்டாக அதாவது சென்னையில் வந்து இறங்கிட்டாலும் சரி, இல்லை ஒகேனக்கல் வரணும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன ரூட்டு தான். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்துட்டு வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒகேனக்கல் நீங்கள் அங்கேருந்து இப்படி வந்துடுங்க. பெங்களூரில் வந்து இறங்கிட்டு ஒகேனக்கல் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அதான் ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒகேனக்கல் வந்துடுங்க. இல்லை நான் திருச்சி சைடு வந்துட்டேன், அங்கேருந்து எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சேலம் வந்துடுங்க. சேலத்துலேருந்து தருமபுரி, தருமபுரியிலேருந்து ஒகேனக்கல். ஓகே அருண், நம்ம வர்ற பஸ் டைமிங்கெல்லாம் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஆனால் நம்ம ஒகேனக்கல்லேருந்து எக்ஸிட் ஆகிறது, அதாவது லாஸ்ட் பஸ், நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு இருக்குது? நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிடும். லாஸ்ட்டு பஸ்ஸு எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. பெண்ணாகரத்துக்கும் சரி, தருமபுரிக்கும் சரி, லாஸ்ட்டு ஒரு 8:30 உள்ளதான். அதுக்கு மேலே போனீங்கன்னா திரும்ப இங்கேருந்து ரெண்டல் வச்சு நீங்கள் போகிறதா இருக்கும். கைஸ், ஆக்சுவலி கன்க்ளூஷன் நான் முடிச்சுக்கிறேன். இதில் இப்போ நான் சொன்ன இது எல்லாத்துலேயும்
எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக விழ தான் செய்யும். எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.